இஞ்சி எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? இந்த மஞ்சள் அண்ட் புதினால இவ்வளவு பயன் இருக்கா? நீங்க பூண்டை ஒதுக்கிடுவீங்களா? இல்ல இனிமே இந்த தப்பு தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அருண் அண்ட் இன்னைக்கு வீடியோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நாம சாப்பிடுற சாப்பாடுல ஒரு சில பொருட்களை ஒதுக்கி வச்சிருவோம். ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடவே செய்வோம். எல்லாருன்னு சொல்ல முடியாது, மெஜாரிட்டி பீப்புள் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க தூக்குற பொருட்களை நிறைய மெடிக்கல் யூஸ் வந்து இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ எனக்கு தெரிஞ்ச இல்ல ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது, அதோட யூசஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1, பூண்டு, கார்லிக். இத மேக்சிமம் பீப்புள் தள்ளி வச்சிருவாங்க. இஞ்சி பூண்டு அரைச்சு குழம்புல போட்டா ஓகே, இல்லைன்னா அதை தனியா எடுத்து ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏன்னா வேண்டாத ஆளை ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்க. பூண்டு சாப்பிடுறதால நம்மளோட இயர் பெயின் அண்ட் ஸ்டொமக் பெயின் சீக்கிரமாவே சரியாகிடும். ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? நிறைய எடுத்துக்காம ஒரு அளவா எடுத்துக்கிட்டா சீக்கிரமாவே நமக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாவே கிடைக்கும். நம்பர் 2, கிரேப்ஸ், அதாவது திராட்சை. கிராப்ஸ் ஒரு குளுமையான ஃபுட் ஐட்டம்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இந்த கிரேப் சாப்பிடுறதால நம்மளோட பேக் பெயின் கியூர் ஆகும்னு சொன்னா யார் தான் சாப்பிடாம இருப்பாங்க? இன்னும் கிரேப் சேல்ஸ் அதிகமா தான் ஆக போகுது. நம்பர் 3, கிராம்பு. இதோட யூஸ் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது ஒரு காமனான விஷயம் தான். கிராம்பு சாப்பிடுறதால என்ன பயன்னு என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. நான் சொல்றதை விட நீங்களே அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுவரையும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அடுத்தது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோல போலாம். நம்பர் 4, மஞ்சள், டர்மரிக். மஞ்சள்ல நிறைய பயன்கள் இருக்கு. அதுல ஒண்ணு கிரானிக் டிசீஸ் கியூர் பண்றது. கிரானிக் டிசீஸ்னா ஈஸியா உங்களுக்கு சொல்ற மாதிரினா லாங் டேர்ம் பெயின்ஸ், ரொம்ப நாளா தீர்க்க முடியாத ஒரு வலி இல்லைன்னா இன்ஃபிளமேஷன், ஈஸியா சொல்லணும்னா பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண டர்மரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. மஞ்சள் அது மட்டும் இல்லாம நார்மலா அடிப்பட்டா யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய பயன் இருக்கு. ஸோ அதுல ஒன்னானது கிரானிக் டிசீஸை கியூர் பண்றது. அண்ட் கடைசியா பார்க்க போது நம்பர் 5, ஹார்ஸ் ரேடிஷ், குதிரை முள்ளங்கி. இதை வந்து மெஜாரிட்டி பீப்புளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து கியூர் பண்றதுக்கு இல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அது என்ன ப்ராப்ளம்னா சைனஸ் ப்ராப்ளம். சைனஸ் ப்ராப்ளம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹார்ஸ் ரேடிஷ், அதாவது குதிரை முள்ளங்கியை யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டினியூஸா சாப்பிட்டு வந்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் படிப்படியா ரெடியூஸ் ஆகும்ட்டு சொல்றாங்க. சோ கைஸ், இப்போ இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஆல்ரெடி தெரியும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஏதாவது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் ஃபர்கெட் டு மென்ஷன் இட். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் see you guys in the next video. Tata, bye bye.